புற்றுக்கொண்ட ராமன் வந்து அரண்மனைக்கு பால் கொண்டு போறார். பால் கொண்டு போகும்போது மூங்கில் வேறானது கால் இடறி அந்த மண் காலையே மூங்கில் தலையிலே விழுந்துடும். பாலெல்லாம் குட்டிடும். அரண்மனைக்கு பால் போறதில்லை. அரசர் கேட்பார், பால் வரல என்ன காரணம் கேட்பார். சுவாமி என்ன அறியாம கால் இடறி குட்டிருங்கிறார். உனக்கு இடைஞ்சலா இருக்குன்னா அதை அப்புறப்படுத்துங்கிறார். மறுநாள் கூடாத்திட்டு வர மூங்கில் வேற வெட்டும் போது சுவாமியோட சரசப்பட்டு ரத்தமா வந்துருது. அதான் அந்த காட்சி பார்த்துருக்கீங்க. ஏதோ தவறு நடந்துட்டு கூட்டு குடலை போட்டு அரண்மனைக்கு ஓடுதார். அரசர் சொல்றாரு. அரசர் வந்து வேமாவது பார்க்கிறார். சுவாமி பார்க்க அரசர் வந்து பார்க்கிறார். அரசர் வந்து சுவாமி காட்சி கொடுக்கிறார். அரசர் வேண்டுதார். வேண்ட லிங்கம் வளர்ந்துட்டே இருக்கு. சுவாமி வளர்ந்துட்டே இருக்குன்னா எப்படி கோயில் கட்டுறது பூஜை பண்ணும்போது சுவாமி வந்து கோரிக்கை நின்றுதார். சுவாமி சொல்றது பார்த்தீங்களா, கோடாலை விட செயல் செஞ்சிருக்கும். நீங்க பார்க்கறது 21 அடி, 20 அடி டவுன் பூமிக்கு அடியில் இருக்கிறார். சுயம்புமூர்த்தி, யாரும் பிரதிஷ்டை பண்ணல, தானா வந்தவர். சரிங்களா? இதோடு வரலாறு. திருநெல்வேலி வந்து வரலாறு சொல்றாங்க. வேதப்பட்ட என்ன பண்ணாருன்னா தர்மன் யாசம் தர்மம் எடுக்கிறார். மக்கள் பசி பட்டினியை இறந்துட்டே இருப்பாங்க. வேதப்பட்டர் வந்து யாசனம் எடுப்பார். மக்கள்கிட்ட நெல்லெல்லாம் சேகரிச்சு ஒரு காய போட்டு ஆத்தாங்கரை குளிக்க போயிருப்பார். தாமரம் நதிக்கிற ஓடுது, தாமரம் தண்ணி ஓடுது. குளிக்க போகும்போது மழை பெய்யும். மனம் வருதுறார். நெல் தண்ணியில் போட்டுருக்கமே, தண்ணியில் அடிச்சு போயிட்டா சுவாமிக்கு நிவர்த்தி பண்ண முடியாத மனம் வருந்துவார், மனம் நோங்குவார். இந்த மலையோடு குளிச்சு மலையோடு வந்து பார்க்கிறார். நெல் தண்ணி உள்ள போற சுவாமி தண்ணி உள்ள போ வேலியிடுவார். வேலியிட்டதால நெல்வேலிநாதர் ஊர் பேர். இந்த ஊர் பேர் நெல்வேலிநாதர். திரு அடச்சொல் திருநெல்வேலி வந்தது. ராஜாராணி அதான் அந்த ஊர் பேர் திருநெல்வேலி வந்தது. சரிங்களா? சுவாமி பேர் நெல்வேலிநாதர் தான். நெல்வேலிநாதர், வேண்ட வனந்தநாதர், மூங்கில்நாதர். வேடு மனம், வேணுங்க மூங்கில் மரம். சாலிபாடீஸ்வரர், சாலினா நெல்லு, சாலிபாடீஸ்வரர். இந்த கோயில் வந்தீங்கன்னா கல்யாண தடை, புத்திர பாக்கியங்கள், வேலை இல்லாத பட்டதாரி வேலை இல்லாமல் இருக்க அவங்களுக்கு வேலை கிடைக்கும். விசேஷமான தலம் பாடப்பட சொல்லலாம். இப்படி திருவண்ணாமலைக்கு ஐயா வந்திருக்கிறாங்க. திருவண்ணாமலை என்ன சிறப்புனா அந்த மலையே சுவாமி தான். வியாபாரம் பிடிக்கிற அண்ணாமலை கொள்வாவினி வலுவா வண்ணமருமே சமுத்திர பதி மறுக்கிறார். அந்த இறங்கி மலையில கிரிவலம் வருவா. கிரிவலம் வரும்போது செருப்புலாம் போட்டு போகக்கூடாது. உடம்பு தேயிற மாதிரி கை சரீரத்தோடு நடக்கணும். இதுதான் சிறப்பு. அந்த மலையே சுவாமி தான். நம்ம சொல்லுக்கு வேறு வழியே இல்லை. சித்தர்கள் நடப்பாடு நிறைய உண்டு. நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. யார் வாய்ப்பு இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு போயிடுவாங்க. அதுவும் சம்பந்தர் பதியம் படிக்கிறார். தென் மாவட்டங்களில் நெல்லையப்பர் கோவில், மற்றொன்று திருக்குற்றாலம், ரெண்டு தான் பதியம் படிக்கிறார். இதெல்லாம் வைப்பு ஸ்தலங்கள். கன்னியாகுமரியில் வைப்பு ஸ்தலங்கள் தான். பாடப்பட சொன்னால் 2 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? இது ராஜாராணி. இந்த ஊர் அருமை பெருமையெல்லாம் பேசிட்டு போவாங்க. நெல்லையப்பர் எப்படி வந்தார், இங்கே என்னென்ன கோவில் இருக்குது. இந்த பக்கத்திலே குறுக்குத்துறை முருகன் இருக்குது. குறுக்குத்துறை முருகன் திருச்செந்தூருக்கு நிகரான கோவில். அது பாறையிலே இருப்பார். பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருமையான காலம். தண்ணி வந்துட்டுனா அந்த கோவில் தண்ணி முங்கிரும். தண்ணிக்குள்ள சாமி இருப்பார். அருமையான பார்க்க வேண்டிய. சரிங்களா? நம்ம கோவில் பெருந்திருவிழாவே ஆணி திருவிழா தான். பெரிய தேரோட்டம் இருக்கிற தேரையே பெரிய தேர் எதுனா திருவாரூர் தேர். அதான் ஆழி தேர் வித்த கண்ணை நான் கண்டது 6 ஊரையும் பதியம் முடிக்கிறார். அதான் பெரிய தேர். அகல பெரிய தேர்னா திருவாரூர் தேர் தான். 2வது தேர் ஸ்ரீபுத்தூர் ஆண்டாள் தேர். 3வது நெல்லையப்பர் தேர். பார்த்தீங்களா? பெரிய ஸ்தலம். ஆணி திருவிழா எங்களுக்கு பெருந்திருவிழாவே. மக்கள் கூட்டம் நிறைய சிறப்பாக இருக்கும். பார்க்க வேண்டிய ஸ்தலங்கள். அப்போ முருகப்பெருமான் இருக்காரு. இந்த 6 மூர்த்தியும் பார்க்கலாம். வேற இந்த முருகரை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சிறப்பு.